ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. என்னுடைய சபை தலைவர் ஸ்தாபகர் பெருள் தந்தை ஜோஸ் கைம்லெட் உடைய ஆண்மைகளை பற்றிக்காக சபையில் இறந்த அனைத்து தந்தையர்கள் அருட்சோதிகள் சபையுடைய ஆண்மையை பற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த முதியோர் இல்லத்திலே வாழ்ந்து இறந்த பெரியவர்களுடைய ஆண்மைகளை பற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை இந்த கல்வாரி தியாக திருப்பலிக்கு அழைக்கின்றேன். தந்தை ராபின் அவர்கள் கேரளாவை சார்ந்தவர். முதலாக தமிழில் திருப்பலி நிறைவேற்றுகின்றார். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது. கடவுளுடைய அருள் அவரோடு இருக்கட்டும். கடவுளுடைய அன்பை நாம் பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து இந்த கல்வாரி தியாக திருப்பலி கடவுளே முழுமையாக அதிலே இறங்குகின்றார். அவரை நினைவு கூறுகின்றோம், அவரை ஆராதிக்கின்றோம், அவரிடத்தில் ஜெபிக்கின்றோம், அவரையே பெற்றுக்கொள்கின்றோம், அவராக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட எண்ணில் அடங்காத விலை மதிக்க முடியாத இந்த கல்வாரி தியாக திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் அனைவருமே கடவுளால் பேறு பெற்றவர்கள், ஆசிரியப்பட்டவர்கள் என்றிருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியிலே நம்பிக்கை செவிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனம் மாறி கடவுளை தேடும்படியாக, குடும்பத்திலே அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியாக தந்தை ராபின் இருக்கக்கூடிய அந்த தியான இல்லத்தையும், அங்கே முதியோர்களையும், அங்கே தியானத்தில் வருகின்ற மக்களையும், அங்கே இருக்கக்கூடிய குருக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியை நாம் உருக்கமாய் செவிப்போம். இந்த திருப்பலியை தகுந்தவர்கள் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், விலகினங்களுக்காக அவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைய வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மகிழ்வோடு உம்மை தேடி வந்துள்ள எங்களுக்கு உம் திருமுகத்தை காட்டியருளும். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நீர் கட்டளையிடுவதை விரும்பி நிறைவேற்றுவோமாக. உம்மோடும் தூயாவின் ஆவியரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைத்திரு வசனங்கள் 18, 19, 24 29 முடிய. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைத்திரு வசனங்கள் 18, 19, 24 29 முடிய. அந்நாள்களில்
தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறியதே. உம் ஊழியரின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்குரியவராக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுளானீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் ஆட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியர் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மன துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 132. 1, 2, 3 முதல் 5, 11 14 முடிய. பல்லவி. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விட மாட்டேன். என் இமைகளை மூட விட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. பல்லவி. ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். பல்லவி. உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 21 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளே கட்டிலின் கீழே வைப்பதற்காகவா? விளக்குத்தண்டின் மீது வைப்பதற்கு அல்லவா? வெளிப்படாது மறந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செய்யுள்ளவோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாய் இருங்கள்.
நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்தும் உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இரக்கம் நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளை நாங்கள் உமக்கு காணிக்கையாக செலுத்துகின்றோம். இக்காணிக்கைகளே ஏற்று எங்களுக்கு உமது மீட்பை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுப்பவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்த கன்னிமரியாமிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்று தர தன் கைகளை விரித்த பாடுபெற்றார். இவ்வாறு அவர் சாவை பெற்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபரவாக. அவர் பாடுபட்ட உள்ளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையொழிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் அனைவரையும் திரு அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் திருவுள்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து திருமுகோடு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கண்ணை தாயன மரியா, அவருடைய கடவுளான யோசிப்பு திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின் பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் துறலும் திருத்தமும் நம்மை காத்து நிறைவாக அளிப்பதாக. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிக் கொண்டிருப்போம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் எந்தன் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்தன் மீட்பர் புகழினை. அவரன்பு நம்மை காக்கும் அவரை போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். பாவக்கரை இல்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் பாவங்கள் எல்லாம் நீங்கின. கவலையே படாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கின. எதற்குமே அஞ்சாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் பயங்கள் எல்லாம் பறந்தன. வெறுப்பே இல்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் எரிச்சல் கோபமெல்லாம் ஒளிந்தன. நோயில்லாத இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் நோய்கள் எல்லாம் குணமாகின. துன்பங்களை சுமந்து கொண்ட இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் வாழ்வில் இன்பங்கள் பெருகின. சாபங்கள் சுமந்து கொண்ட இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் என் சாபங்கள் எல்லாம் அகன்றன. சாத்தானை விரட்டிய இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் பேயின் ஆதிக்கம் என்னில் நீங்கியது. இதய தாழ்ச்சியுள்ள இயேசுவின் திருவுடல்
என் உடலில் இணைந்ததால் என் அகந்தை ஒளிந்தது. தூயவரான இயேசுவின் திருவுடல் என் உடலில் இணைந்ததால் பாவச் சிந்தனைகளும் நாட்டங்களும் என்னில் அழிந்தன. ஆமென். நன்றியோடு ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நீரங்களுக்கு அளித்த மீட்பை இத்திரு வழிபாட்டில் நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம். எந்த அனுபவத்தின் ஆற்றலால் சமுதாயத்தில் நிலவும் நன்மை திண்மைகளை பகுத்தாயும் தெளிந்த பார்வையை பெறவும் உம்மீது மாறா அன்பு கொண்ட சமுதாய முன்னேற்றத்துக்காக உழைக்கவும் வரந்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆட்சி வழங்குவாராக.